ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரீடம் ஃபுட் டேஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரோஸ் சிக்கன் மோமோஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் மோமோஸ் செய்கிறதுக்கு பீட்ரூட்டோட தோலை எடுத்துகிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டை கிரேட்டெல்லாம் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட்டை சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். துருவிட்டு செஞ்சோம்னா சீக்கிரமாகவே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்கிறதுனால இதை நான் துருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி பற்றலைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபில்ட்ரு வச்சு நம்ம அரைச்ச இந்த பீட்ரூட் பேஸ்ட்டை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணும்போது ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா இதில் உள்ள தண்ணியெலாம் ஃபுல்லாக ஃபில்டர் ஆயிரும். இப்போது ஃபில்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பீட்ரூட் ஜூஸை கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது தண்ணி பற்றலை அப்படின்னா மீதி இருக்கிற பீட்ரூட் ஜூஸை இதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைறதுக்காக கொஞ்சமாக நான் பீட்ரூட் ஜூஸை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜூஸில் ஒரு முட்டையை நான் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்க முட்டையும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயவே இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசையும் போது தண்ணி பற்றலைன்னா மீதி வச்சுருந்து நம்ம பீட்ரூட் ஜூஸை தேவைப்படுற அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவை ரொம்ப சாஃப்டாக பிணைய வேணாம். மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஷேப் ஒழுங்காக வராது. அதனால கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 4 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி இஞ்சியையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம சிக்கனை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் துண்டுகளாக எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இதோட வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவு பிசையும் போது உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் சிக்கன்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். கடைசியாக புதினாவோ அல்லது மல்லித்தலையோ சேர்த்துட்டு இந்த ஸ்டஃபிங்கை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த மாவை 4லேருந்து ஒரு 5 பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் ஃபுல்லாக வர அளவுக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸை வச்சோ இல்லைன்னா ஒரு சின்ன மூடியை வச்சோ இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேய்ச்சி வச்சுருந்த இந்த மாவை ஒன்று மேலே ஒன்றா இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாவோட சென்டர் பகுதியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டஃபிங்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா இந்த மாவோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு மெதுவாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஓரத்தில் லைட்டாக அதை அழுத்தி விட்டுக்கோங்க. அடுத்து இதோட ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜுக்கு பொறுமையாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த கார்னரை லைட்டாக இழுத்துட்டு கீழே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு மோமோஸாக இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மோமோஸையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இட்லி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மோமோஸையும் உள்ளே வச்சதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான ரோஸ்ட் சிக்கன் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே ஸ்பைசியான ஒரு ரெட் சட்னியோ இல்லைனா மைனஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.